I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this episode of Be Encouraged by God's Word series. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Be Not Silent, மௌனமாய் இருக்காதீங்கன்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 29 33 வரைக்கும். அவர்கள் எரிகோவில் இருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னே சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Matthew 23:29-33. Now as they went out of Jericho, a great multitude followed him, and behold, 2 blind men sitting by the road, when they heard that Jesus was passing by, cried out, saying, Have mercy on us, O Lord, Son of David. Then the multitude warned them that they should be quiet, but they cried out all the more, saying, Have mercy on us, O Lord, Son of David. So Jesus stood still and called them and said, What do you want me to do for you? They said to him, Lord, that our eyes may be opened. So Jesus had compassion and touched their eyes, and immediately their eyes received sight, and they followed him. So இன்றைக்கான டாபிக் என்ன? Be not silent, மௌனமா இருக்காதீர்கள்னு. இங்க நம்ம 2 குருடர்களை பாக்குறோம். அவங்களுக்கு மேபி ரொம்ப காலமா கண்ணு தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல பிறந்ததுல இருந்தே கண்ணு தெரியாம இருந்திருக்கலாம். அங்க இயேசு வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க மௌனமா இருக்காம, தாவீதின் குமாரனே, ஆண்டவரே, இயேசுவே அப்படின்னு அவங்க கதறிக்கிட்டே இருந்தாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. They were trying to grab the attention of Jesus. ஏசப்பாவோட அந்த என்ன சொல்ற, ஏசப்பா அவங்களுக்கு திரும்பி பார்க்கணுன்றதுக்காக அவங்களால என்ன முடியுமோ எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. குருடர்களா இருந்ததுனால அவங்களால மேபி பட்டுன்னு எழுந்து போக முடியாம இருந்திருக்கலாம். ஒரு மேபி அப்படியே அவங்களால முடியல, அந்த பிளைண்ட்னஸ்லயும் அவங்க அப்படியே தடவி நடந்து போயிட்டு இருந்திருக்கலாம். இயேசுவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். கரெக்டா? சோ இன்றைக்கு கூட நீங்க அநேக காரியத்துக்கு ரொம்ப மௌனமா இருக்கீங்க. ஒரு வேண்டுதல் உங்களுக்குள்ள இருக்கு. தேவனிடத்துல இந்த ஒரு வேண்டுதலை நீங்க பண்ணணும்னு இருக்கீங்க. நீங்க வேண்டிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற அநேகர் ஜெபிக்காது, இது நடக்காதுன்னு சொல்றாங்க. சும்மாரு, மௌனமாரு, இது உனக்கு நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்க கூட அந்த 2 குருடர்கள் ஏசப்பா இயேசுவேன்னு கூப்பிடுற நேரத்துல அநேக ஜனங்கள், சுத்தி இருந்த ஜனங்கள், மௌனமா அது கூப்பிடாத, சத்தம் போடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் அவங்க காதுல வாங்கவே இல்லைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க குருடர்கள் மட்டும்தான், செவிடர்கள் கிடையாது. அவங்க அது காதுலே வாங்காம கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. பிகாஸ் they were adamant to receive the miracle. அவங்க ரொம்ப கச்சிதமா இருந்தாங்க, அன்றைக்கு அவங்க அந்த மிராக்கிளை பெற்றுக்கொள்ளணும்னு. நாங்க விசுவாசிச்சாங்க. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன அதட்டினாலும், நான் ஏசப்பா கிட்ட நான் போய் கேட்டேனா ஏசப்பா எனக்காக செய்வாருன்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு நிச்சயம், அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. சோ இன்றைக்கு நீங்க கூட சுத்தி இருக்கிற ஜனங்க உங்களை பார்த்து இது நடக்காது, இது வேலைக்காகாது, மௌனமா இரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க மௌனமா இருக்காம ஏசப்பாவை பார்த்து கூப்பிடுங்க. ஏசப்பா, இதை நீங்க எனக்காக செய்யுங்க, நீங்க கேளுங்க, ஆண்டவர் உங்களை பார்ப்பார். அந்த வசனம் என்னன்னு சொல்லுது நீங்க பாருங்களேன். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, ஓகே, அவங்க கூப்பிட ஏசப்பா நின்னுட்டாராம். போகிட்டே இருந்த ஏசப்பா ஒரு விசை நின்னுட்டாராம். அவங்க கூப்பிட்டுட்டு இருந்ததை கேட்டு நின்னுட்டாராம். சோ இன்றைக்கு நீங்க கூட கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, விசுவாசத்துல அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களை தம்மிடத்தில் அழைத்து உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை கண்டிப்பாகவே செய்வார். யார் எதை சொன்னாலும் அதை காதுல கேட்காம அதை விட்டுருங்க. ஏசப்பா உங்களுக்காக செய்வார் என்ற விசுவாசத்தை வைத்து தைரியமா நீங்க அறிக்கையிட ஆரம்பிங்க, கேட்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. மௌனமா மாத்திரம் இருக்காதீங்க. ஓகே, let us all pray now.
Lord Jesus, we thank you for this beautiful day, ஆண்டவரே. அப்பா, இதுதான் அந்த blind faith ஆண்டவரே. இதுதான் அந்த குருட்டுத்தனமான விசுவாசம் ராஜா. அப்பா, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு நீங்க தாங்க தேவனே. எங்களுக்கு நீங்க தாரும் ராஜா. ஏசப்பா, இன்றைக்கு கூட பார்க்கிற ஜனங்கள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, எண்ணத்தை பெற்றுக்கொள்ள முடியாம தவித்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பா, அவங்க ஜெபிக்கும் போது, விசுவாச அறிக்கை இடும்போது சுத்தி இருக்கிற ஜனங்கள் அவங்கள ஆண்டவரே ராஜா ஏசப்பா அப்படியே காமாக சொல்றார்களோ, அந்த இடத்துல நீங்க ஒரு அற்புதத்தை செய்வீராக தகப்பனே. You do a miracle for them, oh Lord Jesus. அப்பா, you are a way maker, miracle worker, promise keeper ஆண்டவரே. நீர் வழி செய்பவர், அற்புதம் செய்பவர் ஆண்டவரே ராஜா. அப்பா, வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும் தேவனே. இன்றைக்கு பார்க்கிற இந்த ஜனத்திற்கு நீர் அற்புதத்தை செய்யும் ராஜா. அவங்களோட விசுவாசத்தை பார்க்கும் தேவனே, அந்த விசுவாசத்திற்கு ஏற்றபடி நீர் ஆண்டவரே அவங்களுக்கு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.